புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சியை கலைத்து கவர்னர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். புதுச்சேரியில் போலி மருந்து முறைகேடு தொடர்பாக மாபெரும் பேரணி நடத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த விவகாரத்தில் 500 கோடி முதல் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இதுகுறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை இந்த போராட்டம் சும்மா ட்ரெய்லர் தான். இதுக்கு மேலே அவங்க உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக நின்று கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சு ஒரு கவர்னர் ஆட்சியாவது கொண்டு வந்து இது ஊழலை ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறத எங்களோட ஒரே குறிக்கோள். மருந்தில் விளையாண்டுருக்காங்க. இதே மாதிரி தான் கர்ப்பிணி பெண்கள் மருந்துலையும் இதே மாதிரி தான் மருத்துவத்திலையும் விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பாட்டு விளையாடுவாங்க, ஊழல் செய்வாங்க, காசு அடித்து சம்பாதிச்சு வெளில போயிடுவாங்க. இது 500 கோடி 1000 கோடிக்கு மேலே ஊழல் போகுது. இதெல்லாம் யார் பதில் சொல்கிறது? இது கம்பைன்ட் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இன்க்ளூடிங் வித் இடி, அது போக ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜஸும் வச்சு ஒரு கம்பைன்ட் கமிட்டியாக செஞ்சு விசாரிச்சா இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங்.